இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த புதிய நாளுக்காக வரவேற்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இன்றைய திருச்சபை புனித லாரன்ஸுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் செவிமடுப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை தரும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற புனிதர் திருத்தொண்டரான லாரன்ஸ் என்பவர். இவர் தொடக்க கால திரு அவையிலே வாழ்ந்தவர். இவருடைய வாழ்வு காலம் 225வது ஆண்டு முதல் 258 வரை. அந்த காலத்திலே திருத்தொண்டர்கள் பிறர் அன்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். நமக்கு தெரிந்த பிரகாரம் ஸ்டீஃபன் மற்றும் அந்த பிலிப்பு என்பவர் இருவரும் அந்த 7 திருத்தொண்டர்களில் ஒருவர். இவரும் கூட லாரன்ஸும் கூட திருத்தொண்டராக பணியாற்றியவர். இவரை பற்றி ஒரு 3 வரலாற்று நிகழ்வுகள் கூறப்படுகின்றன. முதலாவதாக, பேரரசர் வலேரியன் என்பவர் திருச்சபை சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க முயன்றார். அவர் லாரன்ஸை கூப்பிட்டு திருச்சபை சொத்துக்களை எல்லாம் 3 நாட்களுக்குள் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, நம்முடைய புனிதர் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்த ஏழைகளை கொண்டு வந்து அரசன் முன்பாக நிறுத்தினார். இவர்களை திருச்சபையின் சொத்து என்றார். இரண்டாவதாக ஒரு செய்தி. அந்த காலத்திலே வேத கலவையின் போது திருத்தந்தை, ஆயர்கள், மற்றவர் எல்லோரும் தலை வெட்டப்பட்டு இறந்தார்கள். ஆனால் புனித லாரன்ஸை இவர்கள் சூடாக்கப்பட்ட இரும்பு பலகையின் மேல் வைத்து அவரை துன்புறுத்துகிறார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலே ஒரு பக்கம் வெந்து விட்டது, இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்கள் என்று அந்த துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக, இவர் வாழ்ந்து மரித்த பிற்பாடு இவரது பெயரால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆலயம் கொஞ்சம் சிதிலம் அடைந்திருந்தது. அதை பிற்காலத்தில் கட்ட முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது வேலைக்காரர்களுக்கு உணவளிக்க உணவு இல்லாத பற்றாக்குறை. அந்த ஆலயத்தை கட்டுகின்ற அந்த தெர்த்தூலியன் என்பவர் வேண்டிக் கொண்டு வருகிறார். தனது கையில் ஒரே ஒரு ரொட்டி மட்டுமே இருக்கிறது. அந்த ஒரு ரொட்டியை கொண்டு 10 நாட்களுக்கு அங்கு கட்டுமான பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் உணவளிக்கிறார். இப்படியாக இவருடைய வேண்டுதலால், புனிதருடைய பரிந்துரையால் புதுமை நடந்தேறுகிறது. இப்பொழுது நாம் கேட்ட அந்த வாசத்திலே பார்க்கிறோம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் மிகுந்த பலனளிக்கும், மடியாவிட்டால் பலனளிக்காது. மடியாவிட்டால் எத்தனை கோதுமை மணிகள் வைத்திருக்கிறோமோ அது மட்டுமே நம் கைகளில் இருக்கும். மடிந்தால் அது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு விளைச்சலை தரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வேத சாட்சிகள், இந்த மறை சாட்சிகள் ஏன் உயிரை கொடுக்கிறார்கள்? நம்முடைய காலத்திலே, நம்முடைய தமிழகத்திலே நாம் நிறைய மறைசாட்சிகளை பார்த்திருக்கிறோம். திருத்துதர் தோமா மற்றும் தலை வெட்டுப்பட்டு மரித்த புனித அருளானந்தர் ஜான் த பிரிட்டோ மற்றும் தென்கோடியிலே வாழ்ந்து பொதுநிலையராக மரித்த புனித தேவசகாயம், இவர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லோருமே தலை வெட்டப்பட்டு மறைக்காக உயிர் கொடுத்தவர்கள். இப்பொழுது கூட சிறையிலே துன்புறுத்தப்பட்டு மரித்து போன ஸ்டான் சுவாமிகள், இவர்கள் எல்லாம் ஏன் உயிரை கொடுக்கிறார்கள்? இவர்கள் இயேசுவுக்காக சாட்சிகளாக இருக்கிறார்கள், வேதத்திற்காக சாட்சிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் மேலான ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தங்கள் உயிரை விட மேலான ஒன்றை, விண்ணக வாழ்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இவர்கள் உயிரை பறிக்கும் பொழுது, துன்புறுத்தும் பொழுது பயப்படுவதில்லை. பயத்தை காட்டிலும் இவர்களுக்கு துணிச்சல் அதிகம் இருக்கிறது. எனவே இந்த மறைசாட்சிகளை நாம் கொண்டாடுகிறோம். நாமும் கூட மறைசாட்சியை வாழ நாம் முயல்கிறோம்.
எப்பொழுதெல்லாம் நாம் அடுத்தவர்களை மன்னிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நமது கைகளில் உள்ள பொருட்களை அடுத்தவர்களுக்கு தாராளமாக பகிர்ந்து தருகிறோமோ, அல்லது நோன்பு இருக்கிறோமோ, அல்லது வேறு துன்பங்களை தாங்கிக் கொள்கிறோமோ, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது நாமும் மறைசாட்சிய வாழ்வு வாழ்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அன்றாடம் கோதுமை மணியைப் போல ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறந்து பிறக்கிறோம். வழியை விரும்பி ஏற்கும் பொழுதெல்லாம் நாமும் மறைசாட்சிய வாழ்வில் பங்கு பெறுகிறோம். உங்கள் அனைவருக்கும் புனித லாரன்ஸுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் இயேசுக்கு சாட்சிகளாக வாழ்வோம், நம்முடைய மறைக்கு சாட்சிகளாக வாழ்வோம். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளில் நம்முடைய காரியங்களை, நம்முடைய பணிகளை விரும்பி ஏற்றுக்கொள்வோம், விரும்பி செய்வோம். சமாதானம்.